பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 நாட்களாக போராட்டத்தில் சாம்சங் ஊழியர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுடன் மேற்கொண்ட ஊழியர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்திரசேகர் இணைகிறார். சந்திரசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக செய்யலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுந்தராசத்திரம் பகுதியில் இயங்கி வரும் பிரபல எலக்ட்ரானிக் தொழிற்சாலையான சாம்சங் தொழிற்சாலை கடந்த 2 நாட்களாக ஊதிய உயர்வு, ஆண்டு வருமான உயர்வு உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் சிஐடி தொழிற்சாலைகள் நிர்வாகி முன்னிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அரசு தரப்பில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை ஆணையத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் உள்ள இடுங்காட்டுக்கோட்டையில் உள்ள துணை ஆணையர் கமலக்கண்ணன் தலைமையில் இன்று நிர்வாகிகள் முன்பு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தொழிற்சாலை நிர்வாகிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை அடுத்த 13ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் வரை தொடர்ந்து இந்த காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் என தற்போது தொழிற்சாலையுடைய அந்த பணியாளர் தற்போது தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்திரசேகர்.